அந்த வித்யாவோட ஸ்நேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீ படிக்காம வீணா தாண்டி போற. அத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உன் மூளை மழுங்கி போயிருக்கு. ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இருந்து படிக்கிற வழிய பாரு. அப்பதான் மழுங்கின மூளை புத்தி கூர்மைக்கு வரும். அதெல்லாம் என் மூளை நல்ல புத்தி கூர்மையா தான் இருக்கு. உங்க எல்லாரோட மூளையில தான் பிரச்சனை இருக்கு. நீங்க தான் அதை சரி பண்ணிக்கணும். இந்த பாருமா, நாங்க உன் நல்லதுக்காகத்தான் சொல்றோங்கிறத புரிஞ்சுக்காம இப்படி பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்றது ரொம்ப தப்புமா. தம்பியும் தங்கச்சியும் பாரு, அவங்க எப்படி எங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிறாங்க. அப்படி நீயும் இருந்தா தானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. தாத்தா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போறேன்னு சொல்றது உங்களுக்கு பிடிவாதமா தெரியுதா? அப்படி பார்க்க போனா நீங்க எல்லாரும் தான் என்கிட்ட பிடிவாதமா இருக்கீங்க. அத புரிஞ்சுக்கோங்க. ஏய், என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கிளி புள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அத நீ கொஞ்சம் கூட மனசுல வாங்கிக்காம நீ என்னடானா பேசுறதையே பேசிக்கிட்டு இருக்க. நீ அவளோட பர்த்டேக்கு போக கூடாதுன்னா போக கூடாது. நான் போகலனா வித்யா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ பர்த்டேவை கொண்டாடாததுனால ஒண்ணு குடிமூழ்கி போயிடாது. செலிப்ரேஷனை ஒதுக்கி வச்சுட்டு அவளும் வீட்ல உட்கார்ந்து படிக்கட்டும். எங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்காததுனால தான் நீங்க இப்படிலாம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரிலாம் நான் இருக்க முடியாது. எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். நான் கண்டிப்பா வந்துருவேனே இப்ப அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவளும் நான் சொன்னா வந்துருவேன்ற நம்பிக்கையில சந்தோஷமா போயிருக்கா. அதனால நான் கண்டிப்பா போயே ஆகணும். சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நீ பர்த்டேக்கு போறதுக்கு நான் அலோ பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நானும் உன் கூட வருவேன். என்னது, நீங்களும் அங்க வருவீங்களா? ஆமா, எனக்கு இன்னைக்கு 3 மணிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை அட்டென்ட் பண்ணிட்டு ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் நான் வந்துருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம், சரியா? பெரியவங்க வந்தா செலிப்ரேஷனே கிரிஞ்சா இருக்கும்னு அவளுடைய அப்பா அம்மாவே கூப்பிடல, நீங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வரதா செய்வேன். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா போலாம். அப்படி இல்லைன்னா உன்னை தனியா அனுப்பணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஏய், என்னடி அவளையே பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க? உன் முறப்பெல்லாம் இவகிட்ட எடுபடாது. இவ சொல்றதான் நீ கேட்கணும். அப்படி கேட்டாதான் உனக்கு நல்லது. இவங்களெல்லாம் அங்க கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்டோட சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. நான் வீட்லயே இருக்கேன், அங்க போல. இந்த வீட்ல நீங்க வச்சதுதான் சட்டம். நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும். உங்க அடிமையாட்டம் நான் இந்த வீட்லயே கிடைக்க. அத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருங்க. மது, செவந்தி, அந்த புள்ள கோபத்தில் இருந்தாலும் வித்யா வீட்டுக்கு போகலங்கிறது மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா. இவளை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் கட்டுப்படுத்தினாதான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் மாமா. அரவிந்த், நந்து, சொல்லுங்கம்மா. அம்மா மீட்டிங்க்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா பாட்டி பேச்ச கேட்டு வீட்ல தான் இருக்கணும். மெயினா ஹோம்வொர்க்க முடிச்சிடணும், சரியா? சரிம்மா. நீங்க திரும்பி வரப்ப ஹோம்வொர்க் எல்லாத்தையும் நாங்க பக்காவா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்போம். போதுமா? ஓகே. மது, தம்பி தங்கச்சிங்களுக்கு சொன்னதுதான் உனக்கும். நாளைக்கு உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல, அதனால கவனம் செலுத்தி நல்லா படிக்க ஆரம்பி. வரேன். என்னம்மா, மீட்டிங் கிளம்பிட்டியா? ஆமா மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். பசங்களை பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏமா, அந்த வீம்புக்காரி மது என்ன பண்றா? கோவமா முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காள. ஆமா பாட்டி, அவ முரண்டு பிடிக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. மாமா சொன்ன மாதிரி அவ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலன்னு சொன்னதே சந்தோஷம்தான். அப்பதான் வீட்லயே உட்காந்து ஒழுங்கா படிப்பா. அப்படி ரோசப்பட்டு படிக்கிறவளா இருந்தா எப்பவோ படிச்சிருப்பாள.
அவ வீம்பு பண்ணான்னா அந்த வீம்பையே புடிச்சுக்கிட்டு உன்னை எதிரியால பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாதுமா. நல்லா அடி கொடுத்துதான் புரிய வைக்கணும். அதுதான் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணுது. அம்மா, நீயும் மருமக மாதிரியே பேசாதம்மா. அது சின்ன புள்ள தானே, வாயிலேயே சொல்லி புரிய வச்சா போதும். கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிடலாம்மா. யாரு உன் பேத்தி வாய் வார்த்தையில திருந்துறவளா? அவ திருந்துற மாதிரி நீ கனவு வேணா கண்டுக்கலாம். உன் பேத்தி நிஜத்துல திருந்தணும்னா நான் சொன்ன மாதிரி பண்ணாதான் சரியா வரும். அப்பதான் அவ செவ்வந்தியையும் புரிஞ்சுக்குவா. இப்ப இருக்கிற குழந்தைங்களுடைய மனநிலைமையே வேற மாதிரி இருக்கு. நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மது புத்திசாலி. நாம சொல்றது அவ நல்லதுக்கு தான் என்னைக்காவது அவ புரிஞ்சுப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க பாட்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் மத்தியானம் சமைக்கிறப்பவே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. பசங்க வெளியே போய் விளையாடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அவங்கள எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி பாட்டி, ஆ. வரேன் மாமா. சரிம்மா. அரவிந்த், நந்தினி, என்னக்கா? 2 பேரும் புக் எடுத்துட்டு போய் ஹால்ல உட்காந்து படிங்க. போங்க. எங்க வெளில போய் படிக்க சொல்றீங்க? நாங்க இங்கே உட்கார்ந்தே படிக்கிறோமே. எதுக்கு நொதுக்குன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. வெளியே போய் படிக்க சொன்னா சரின்ட்டு எந்திரிச்சு போகணும். டேய், நீயாவது சொல்றது கேளு. அவளை கூட்டிட்டு வெளியே போ. சரிக்கா, வாங்க நம்ம போலாம். சீக்கிரம். என்னன்னா நம்மள வெளியே அமிச்சிட்டு அக்கா டோர் இப்படி லாக் பண்ணிட்டாங்க. தெரியலையே, ஏன் எதுக்குன்னு கேட்டா அதுக்கும் திட்டுவாங்க. வா போலாம். சரி. என்ன பசங்களா, உள்ள உட்காந்து படிக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு வெளியே வந்துட்டீங்களா? அக்கா தான் வெளியே உட்காந்து படிங்கன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்க தாத்தா. என்னது, கதவை லாக் பண்ணிருச்சா? ஆமாம் தாத்தா. இதுங்களை வெளியே அனுப்பிட்டு அவ கதவை மூடிக்கிட்டு உள்ள என்ன பண்றா? அம்மா, அதோட ஃப்ரெண்டு பிறந்த நாள் கொண்டாடத்துக்கு அது போக முடியலன்னதும் வருத்தத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு தப்பா பண்ணிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமாண்டா, அந்த கிறுக்கி பண்ணாலும் பண்ணிடுவா. வா போய் என்னன்னு பாப்போம். மது, மது. ஆமாமா, உள்பக்கம் தாள் போட்டிருக்கு. மது, மது. கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்றா? ஏய் மது, கதவை திறடி. மது, கதவை அம்மா. திற. மது, கதவை திறமா.